ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பேர் ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம். இந்த ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம் இஸ் a given weighted connected graph that all pair shortest path problem find the distance or a length of the shortest path from each vertex to all other வெர்டெக்ஸ். அதாவது ஒரு கிவன் வெயிட்டட் கனெக்டட் கிராஃப், அந்த கிராஃப் வந்து ஒரு வெயிட்டட் கனெக்டட் கிராஃபாக இருக்குது. ஸோ ஆல் தி ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளம் ஃபைண்ட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆர் லென்த். எல்லா ஷார்ட்டஸ்ட் பாத் ப்ராப்ளமும் எதை ஃபைன் பண்ண போகுதுன்னா டிஸ்டன்ஸ் இல்லைனா லென்த் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பாத் தான் ஃபைன் பண்ண போகுது ஃப்ரம் ஈச் வெர்டெக்ஸ் ஆர் டு ஆல் அதர் வெர்டெக்ஸ். ஒரு ஈச் வெர்டெக்ஸ்லேருந்தோ இல்லைனா ஆல் அதர் வெர்டெக்ஸ்லேருந்தோ. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஒன் என்னென்னா வெயிட்டட் கிராஃப் ஆர் ரெப்ரசன்டட் யூஸிங் வெயிட்டட் மேட்ரிக்ஸ். வெயிட்டட் கிராஃபை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா யூஸிங் வெயிட்டட் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம் கம்ப்யூட்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம் எதை கம்ப்யூட் பண்ணுதுன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸை தான் கம்ப்யூட் பண்ணுது. ஸோ இதோட ஒரு எக்ஸாம்பிள், அதை எப்படி சால்வ் பண்ணுறது இந்த அல்காரிதம்ன்றதை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதோட எக்ஸாம்பிள் வந்து இந்த கிராஃபை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்லா கிராஃபில் உள்ள எல்லா வெர்டெக்ஸ்க்கும் ஒரு வெயிட் இருக்குது. அதாவது B2Aக்கு வந்து 2 இருக்குது, அதுக்குன்னு ஒரு ரூட்டும் இருக்குது. அதான் A to B போல் B to A தான் வருது. ஸோ அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு வெர்டெக்ஸும் இருக்குது, அதே மாதிரி அதுக்குன்னு நம்பர்ஸ் அதாவது வெயிட்டடும் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணுன்றது இந்த டயக்ராஃப்லேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா டு ஃபைண்ட் D0, D1, D2, D3, D4 இந்த 5த்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது D0வில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அந்த வெஷல்ஸ் அல்காரிதமில் பண்ணதே தான் ஒமேகா. அதாவது இங்கே உள்ளதை ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்துக்கணும், அதுதான் நம்ம ஒமேகாவில் பண்ண போகிறோம். அது எப்படின்றது பார்ப்போம். இப்போ ஒமேகா ஈக்குவல் டு ABCD ABCD. ஸோ அஃப்கோர்ஸ் A to A B to Bலாம் போகாது. ஸோ நல்ல டயக்னலாக நம்ம ஜீரோஸ் போட்டுட்டு A to B என்ன எதுவுமே போகலை, ஸோ இன்ஃபினிட்டி. அப்புறம் B to A AC இருக்குது. ஸோ A to Cக்கு வந்து 3 போகுது. நெக்ஸ்ட்டு A to D 6, ஆனால் D to A போகிறதுனால இன்ஃபினிட்டி. B to A 2, B to B 0, B to C Bலேருந்து Cக்கு போகலை, ஸோ C to B தான் போகுது, அப்போ 7. நெக்ஸ்ட்டு C to Cக்கு 0, C to Dக்கு Cலேருந்து Dக்கு 1ன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு D என்ன வருதுன்னா 6, D to A வந்து 6, மற்றபடி D to B D to C நமக்கு போகலை, ஸோ இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் D to D வந்து 0ன்னு வருது. இது வந்து வெயிட்டட் மேட்ரிக்ஸ். ஸோ டு ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் பாத் யூஸிங் ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. D0 வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம அப்படியே இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். D1க்கு வந்து A மட்டும், D2க்கு AB, D3க்கு ABC, D4க்கு ABCD. D1க்கு ஆஸ் யூஷுவல் ABCD, அது இன்டர்மீடியன்ட் A. அதாவது ஏவை யூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே உள்ளது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். பட் எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னா B to C, அதாவது B to C போக முடியாது, C to B தான் போடலாம். ஸோ இப்போ ஏவை இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணி B to Cக்கு எப்படி போகலான்னு பாருங்கள். ஏவை இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணி B to A to Cன்னு போகலாம். ஸோ அப்போ 3 + 2 = 5. நமக்கு இங்கே 5ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டி ஆஸ் யூஷுவல் சேம் அதே தான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா B to Cக்கு போக முடியாது. ஸோ அதனால் மறுபடியும் ஏவை இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்ன வரும் 7 + 2 + 3 = 9 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து B to C. Bலேருந்து Cக்கு போகிறதுக்கு நம்ம வந்து ஏவை இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணி போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு D2 ABCD டயக்னல் எலிமெண்ட் 0, இன்டர்மீடியண்ட்டு AB. ஸோ AB ரெண்டுத்தையுமே இன்டர்மீடியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே எங்கே சேஞ்ச் ஓவர் நடக்கணும்னா இங்கே C to A. ஸோ C to B, Bலேருந்து A to Cன்னு வரணும். அப்போ நமக்கு வேல்யூ வந்து என்ன வரும்னா 9ன்னு வரும். அதே மாதிரி D3க்கு வந்து ABC மூணுமே இன்டர்மீடியண்ட்டாக இருக்கணும். ABC மூணுத்தையுமே இன்டர்மீடியண்ட்டாக எடுத்து நம்ம ரன் பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த D to Bக்கு நமக்கு வந்து என்ன வரும்னா D to Bக்கு வந்து நம்ம போகும்போது ஸோ D to Bக்கு ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்,
டிலேருந்து ஏக்கு போகலாம், ஏலேருந்து சி, சி டு பி, சி டு பி இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி இங்கே 16 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு D4ன்றது ஏபிசிடி 4 வேல்யூமே ஆட் பண்ணிக்கிட்டு, ஸோ 4 வேல்யூமே வச்சுட்டு, அதாவது 4 ரூட்டு சி யூஸ் பண்ணிக்கலாம், ஏ யூஸ் பண்ணிக்கலாம், பி டி 4த்தையுமே யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன் ஃபார் ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத்து. ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து ஃப்ளாய்ட்ஸ் அல்காரிதம் இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஹென்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு பை யூஸிங் D0, D1, D2, D3. தேங்க்யூ.